ஃபர்ஸ்ட் ஹாப்பி மார்னிங். ஸோ உன்னத வாழ்விற்கு உடல், உணவு, உறக்கம் மிகவும் இன்றியமையாதது. தூய தமிழோட இந்த இது லாங்குவேஜ். ஓகே, ஸோ அதனால நம்ம நல்லா வாழணும், சந்தோஷமா ஹாப்பியா வாழணும் அப்படின்னா 3 விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா உடல், இரண்டாவது உணவு, மூணாவது உறக்கம். உடல் அப்படிங்கும் போது எக்ஸசைஸ், நம்ம நார்மலா பண்ற எக்ஸசைஸ். சரி, எத்தனை பேர் இப்ப எக்ஸசைஸ் பண்றோம்? வீட்டுல டைம் இருக்கா? டைம் இல்ல. சோ நம்ம 6:30 எந்திரிக்கிறோம், நம்ம காலேஜுக்கு 8:30 ரீச் ஆகிறோம், இல்ல ஆபீஸ்க்கு ஒரு 8:30 ரீச் ஆகிறோம். பறக்கிறதா அதிகமா பறக்கிறோம். சோ பறக்கனால உடல் உழைப்பு கம்மி. சோ 25 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடுற சாப்பாடு உங்களோட வளர்ச்சிக்கு உதவும். 25 வயசுக்கு மேலதான் அது சாப்பாடு செரிமானம் ஓரளவுக்கு எனர்ஜி கொடுத்துட்டு மீதியா செட்டில் ஆயிடும். சோ அதனால 25 வயசுக்கு மேல உடல் பயிற்சி இன்றியமையாதது. இப்ப இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா அடுத்த டாப் கண்ட்ரி எதுல வருதுமா? சுகர் பேஷண்ட் அதிகமா இருக்க போறதுல இந்தியா தான் அடுத்த டாப் கண்ட்ரி வரப்போகுது. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா உடல் உழைப்பு கட்டாயமா அவசியங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ உடல் உழைப்பு இல்லை அப்படிங்கும் போதுதான் நம்ம எல்லா நோய்களும் வருது. ஓகே, சோ மார்னிங் ஒரு 6:30 நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர், ஒரு 8 டம்ளர் அல்லது 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். ஓகேங்களா? தண்ணி எதுக்காக குடிக்கிற அப்படின்னா வயிற்றுல ஏதாவது மலம் எல்லாம் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடும். சோ அதுக்கப்புறம் நீங்க என்னன்னா ஒரு ஸ்கிப்பிங் அல்ல சைக்கிளிங் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னன்னா உடம்பு வியர்வு வரும். வியர்வு வரும்போது என்னன்னா உங்களுடைய கழிவுகளை வெளியேற்றப்படுது. சோ இந்த மாதிரி பண்ணாம விட்டோம் அப்படின்னா அது அப்படியே செட்டில் ஆகி இந்த கொழுப்பு கட்டிகள் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். 25 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனை வராது. 25 வயசுக்கு மேலதான் என்னாவது அளவுக்கு மீறி சாப்பிடும் பொழுது நம்ம ப்ராப்ளம் வரும். எப்பவுமே சாப்பாடு முறை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி ட்ரையாங்கிளா தான் இருக்கணும். காலையில ஒரு தொழிலாளி மாதிரி சாப்பிடணும், உழைப்பாளி மாதிரி. மதியானம் ஒரு ஆர்டினரி மேன், ஒரு டயட் உள்ள ஒரு பேஷண்ட் மாதிரி சாப்பிடணும். நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு இளவரசி மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த காலம் சொல்லும் போது முதல்ல உழைப்பாளி, தொழிலாளி அல்லது இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்க, மந்திரி மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடணும். நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு ராணி மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிடணும். நாம என்ன பண்றோம்? அப்படியே ரிவர்ஸ் பண்றோம். காலையில சாப்பிடுறதே இல்லை, சாப்பிடாம விட்டு என்ன ஆகும்? அல்சர் தான் வரும் நமக்கு. சோ அல்சர் அது பல பிரச்சனை உருவாக்கும். அல்சருக்கு மெயின் காரணம் 2 ரீசன். ஒன்னு டென்ஷன், இன்னொன்னு சாப்பிடாம காலை உணவை தவிர்த்தல். ஏன்னா 12 மணி நேரம் நம்ம எதுவுமே சாப்பிடறது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடாம வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு எதுவும் பண்ணாது, அப்புறம் அப்படியே வயிறுல புண்ணாக ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணு என்ன அதிகமாக அல்சர்னால நிறைய பேர் இறந்தே போயிருக்கிறாங்க. சோ அல்சர் அவாய்ட் பண்ணா மினிமம் காலை உணவு கம்பல்சரியா நீங்க எடுத்தே ஆகணும். காலை உணவு மட்டும் எடுக்காம விட்டுறாதீங்க, அது லைஃப்க்கு ரொம்ப டேஞ்சர். அல்சர் வந்துட்டா மறுபடியும் குணப்படுத்த ரொம்ப கஷ்டம். சோ நார்மலா அல்சர் வந்துருச்சு வச்சுங்களேன், அப்ப எப்படி நம்ம உணவு முறையில் என்ன பார்த்தோம்னா காலை உணவை தவிர்க்க கூடாது. இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். மாதுளை ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி அதே மாதிரி வெறும் வயிற்றுல இளநீர் சாப்பிடக்கூடாது. சரி, நம்ம வயிற்று வலிக்கும் போய் இளநீர் சாப்பிடக்கூடாது. வயிற்றுல ஏதாவது இருக்கணும், அப்பதான் இளநீர் சாப்பிடணும். அப்ப என்னன்னா அல்சர் மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்? முறையான சாப்பாடும், கரெக்டான தூக்கமும், கரெக்ட் டைம் சாப்பிட்றதும், அதே மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும், இன்டேக் எடுத்துட்டே இருக்கணும். அந்த 3 வேளை கரெக்டா 3 வேளை சாப்பிடணும். இல்ல வந்துருச்சு சார் என்ன பண்ணலாம்னா நீங்க என்ன பண்ணணும்னா மாதுளை ஜூஸ்ல அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா போதும். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பால் சாப்பிடலாம். தேங்காய் பால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேற என்ன சாப்பிடலாம்? மோர் எடுத்துக்கலாம். தயிரோட மோர் ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி டென்ஷன். இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் இருக்கிறோம். இது அமெரிக்கன்ஸ் மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட சம்பாரிச்சு அவன் நிறைய சம்பாதிக்கிறான். நம்ம கிட்ட ஃபுல்லா வேலை வாங்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவன் ஜாலியா டூர் போறான், ஜாலியா வேற கண்ட்ரிக்கு வர்றான். பட் நம்ம ஜெனரேஷன் என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம், பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றோம், புதுசா நிறைய ஒர்க் பண்றோம். ஆனா நமக்கு மினிமமான அமௌண்ட் தான் கொடுக்குறான். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒர்க் ப்ரெஷர்னால டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆனா பிளட் ஃப்ளோ அதிகமாகும். பிளட் ஃப்ளோ அதிகமானா ஃபிரிக்ஷனால உள்ள அல்சர் ஃபார்ம் ஆகும். சாப்பிடாம மட்டும் உங்களுக்கு இது ஆகுறதுல பிளட் ஃப்ளோ அதிகமாகும் போது உங்களுக்கு இதாகும். உராய்வுனாலையும் உங்களுக்கு என்ன ஆகும்? உள்ள எல்லாம் புண்ணு வந்துடும். புரியுதுங்களா? அதனால உணவுகளும் டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை வாழணும். இப்ப டென்ஷன் இல்லாத வாழ்க்கை வாழணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஒரு 9 மணிக்கு இருக்கிற எனர்ஜி ஈவினிங் 6 மணி வரைக்கும் வரோம்னா கட்டாயமாக ஏதாவது எக்ஸசைஸ். அது எக்ஸசைஸ்னா நீங்க எந்த எக்ஸசைஸ் வேணா பண்ணலாம். அப்படி இல்ல யோகா பண்ணலாம். யோகா ரொம்ப நல்லது. எத்தனை பேருக்கு யோகா தெரியும்? குட், வெரி குட். யோகா ஒரு நிறைய ஆசனம் இருக்கு. பத்மாசனா, தனுராசனா, அர்த்த சிரசாசனா, சிரசாசனா, மயூராசனா, குய்ய பாதாசனம்,
இல்லையா? நிறைய ஆசனங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஆசனங்களும் ஒவ்வொரு நரம்புகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தும், ஆக்சிஜன் எல்லா உடம்புல எல்லா பகுதிக்கும் கிடைக்கிறதுக்கு உதவுது. அதனால சிம்பிள் ஏதோ ஒரு எக்ஸசைஸ், யோகாசனம் ஒரு 5 எக்ஸசைஸ், ஸ்டாண்டிங்ல ஒரு 4, சிட்டிங்ல ஒரு 3, அந்த மாதிரி 2-3 எக்ஸசைஸ் படுத்தலாம். கடைசியா வந்து ஒரு சாவாசனம் வச்சு முடிச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உணவு, என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உணவு வந்து கரெக்டா சாப்பிடணும். உணவு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹீல பாஸ்க்கு நிறைய சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? 6 சுவையும் சேர்த்த மாதிரி சாப்பிட்டா தான் உங்களுக்கு எனர்ஜி கம்ப்ளீட்டா கிடைக்கும் அப்படின்ட்டு. அது உண்மை, ட்ரூ. உங்களுக்கு இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாமே சேரணும், காரம் எல்லாம் சேர்ந்து 6 சுவை உடம்புக்கு வரும்போதுதான் கம்ப்ளீட் எனர்ஜி கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, காலை வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வீட் வைப்பாங்க. ஸ்வீட் சாப்பிட்டு போது என்ன உங்களுக்கு வந்து ஆசிட் அப்பதான் சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம உணவு போட்டோன்னே அதை செரிமானம் பண்ண ஆரம்பிக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த 6 கலவையும் சேர்ந்த மாதிரி சாப்பிடணும். அதே வாயை மூடிட்டு சாப்பிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப சாப்பிடும் போது தண்ணி குடிக்கூடாது. தண்ணி குடிச்சீங்கன்னா டைல்யூட் பண்ணிடும் ஆசிட். அப்ப செரிமானம் பர்ஃபெக்ட் ஆகாது. அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். ஓகேவா? அதே மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம ஏத்திட்டே கூடாது உடம்புக்குள்ள. அப்ப மலச்சிக்கல் வந்தா என்ன ஆகும்? உணவுல மலச்சிக்கல் வந்தா உடல் பாதிக்கும். மலச்சிக்கலும் தான் வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்தி விட்டுரும். புரியுதுங்களா? அப்புறம் உறக்கம். எத்தனை பேர் வந்து நாம என்ன பண்றோம், ஒரு 10 மணிக்கு மேலதான் ஹாஸ்டலா இருந்தா அப்பதான் ஒரு படம் பார்க்க ஆரம்பிப்போம், இல்ல பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிப்போம், இல்ல ஏதோ அரட்டை அடிச்சுட்டே இருப்போம். சோ கரெக்டா ஒரு 10 மணிக்கு 10:30 படிக்கிற பசங்க இருந்தாலும் 10:30 to ஒரு 6 மணி வரைக்கும் தூக்கம் இருக்கணும். ஒரு 7 மணி நேரமா மினிமம் தூக்கம் வரணும், முறையா தூக்கணும். அதே மாதிரி ஈவினிங் படிக்காதீங்க. ஈவினிங் வந்து நீங்க 7 மணி நேரம் இங்க ஒர்க் படிக்கிறீங்க, அந்த பிரெயின் வந்து ரெஸ்ட் ஆயிரும். இட் வாண்ட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் போய் நீங்க ஒரு பேஜ் எடுத்து வச்சீங்கனாலும் 2 மணி நேரம் படிச்சா அதே பேஜ் தான் கண்ணு இருக்கும், உள்ள ஏத்துக்காது. அப்ப என்ன, டேக் ரெஸ்ட். ஃபுல்லா கம்ப்ளீட்டா தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு ஒரு 4:30னா அந்த பிரெயின் பயங்கர ஆக்டிவா இருக்கும். நீங்க ஒரு பேஜ்னாலும் 10 நிமிஷம் படிச்சிடலாம். ஆனா அதே ஒரு பேஜ் 2 மணி நேரம் பண்ணுவீங்க ஈவினிங். அப்ப படிக்கக்கூடிய சரியான நேரம் எதுனா காலை நேரங்கள் தான். ஈவினிங் எல்லாம் ஜாலியா விளையாடுங்க, வீடியோ கேம் இல்ல, வெளியே போய் கிரவுண்ட்ல விளையாடுங்க. சோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க. 4:30 6:30 தான் உங்க எந்திரிக்க நேரமா இருக்கும். அதே மாதிரி யாராவது பேரண்ட்ஸ்க்கு வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா பூண்டு டெய்லி 3 சாப்பிட சொல்லுங்க, மறுபடியும் அட்டாக் வராது. இது நான் ரியலா பார்த்த உண்மை. சோ ஒருத்தருக்கு வந்து அவங்க குழந்தை வந்து எல்கேஜி படிக்கும் போது ஒருத்தர் அட்டாக் வந்துச்சு. அவர் டெய்லி 3 பூண்டு பால்ல போட்டு சாப்பிடுவார். பூண்டை வெறும் சாப்பிட்டீங்கன்னா புண்ணாயிரும், ஆனா பால்ல போட்டு சாப்பிடுவாரு. அவர் அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 2வது அட்டாக். அது எதனால வந்துன்னா அவரு செயின் ஸ்மோக்கர், அதனாலதான் அந்த அட்டாக்கே வந்தது. புரியுதுங்களா? சோ அதனால பூண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே டீல இஞ்சி போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பூண்டு, இஞ்சி, மிளகு இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்குவோம். எந்த அளவுக்கு இனிப்பு வருதோ, காரம் வரணும், தோற்பு, அந்த 6 சுவையும் உடம்புல கரெக்டா போயிட்டே இருந்தா தான் உடல் ஆரோக்கியமா இருக்கு. உடல் ஆரோக்கியமா தான் நிறைய கத்துக்க முடியும். நிறைய கத்துக்கிட்டீங்கன்னா தான் ஆக்டிவா இருக்க முடியும். ஆக்டிவா இருந்தா போது எதையும் சாதிக்க முடியும். சோ எல்லாம் எங்க நிக்குது? இந்த 3 விஷயத்துல இருக்குது. உடல், உணவு, உறக்கம். 3 ஊழுதான் இருக்கு. இந்த 3 ஊ கரெக்டா போச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. சோ அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மூச்சு பயிற்சி. எத்தனை பேர் மூச்சு பயிற்சி பண்றோம்? ரெடி பண்ணணும். இடது மூக்கு இழுத்துட்டு நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட் 5 times. இந்த பக்கம் இந்த பக்கம். அப்புறம் மறுபடியும் அது மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்னன்னா, நம்ம நார்மலா மூச்சு பண்ணும்போது ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் போகாது. பட் நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் போகும்போது தலைக்குள்ள, மூளை, அந்த சுரப்பிகள் எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் போறதுனால எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதனாலதான் பிராணாயாமம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. சோ அந்த காலத்துல சில பேர் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல எல்லாம் சொல்லிருக்காங்க. நம்ம சித்தர்கள் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வாழை இலையில சாப்பிடறதாகட்டும், ஒரு வெத்தலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை போடுறது. எதுக்காக வெத்தலை போடுறோம்? ஜீரணம். ஜீரணத்துக்காக தான் வெத்தலை போடுறோம். எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிடுறோம்? அது ஆசிட் ஃபார்ம் ஆகி அது ஜீரணம் பண்றதுக்காக தான். எல்லா விஷயங்களும், ஒவ்வொரு விஷயங்களும். ஏன் வாசல்ல இது தெளிக்கிறோம்? சாணி, கிருமி எது உள்ள வராம இருக்கிறதுக்காக தான். எதுக்கு 6 மாசம் கூட வயிற்றுல இது சாப்பிடுறோம்? என்னது? விளக்கெண்ணெய். வயிற்றுல கிளீன் பண்ணணும். உள்ள வந்து கிருமிகள், அந்த அந்த நாடாப்புழுன்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுனாவே உங்களுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் உங்க உடம்புக்கு வராது. அது எடுத்துட்டு போயிடும். வளர்ச்சியே இருக்காது, எனர்ஜியே கிடைக்காது, டயர்டாக ஃபீல் பண்றீங்க. சோ அதனால 6 மாசத்துக்கு ஒரு தடவை வயிற்றால கம்ப்ளீட்டா ஏதோ கிளீன் பண்ணிடுவோம். இயற்கையா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. எது வேணாலும் இயற்கையா பண்ணுங்க. இயற்கை உணவுல எந்த ஒரு பிரச்சனைக்கு தலைவலினா டாக்டர் போய் பார்க்காதீங்க. யூ கியூர் யுவர் செல்ஃப். ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்க, சரியா போயிடும்.
இல்லைன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங்ல சுதர்சன் கிரியான்னு ஒண்ணு ரவிசங்கர் ஜி சொல்லி கொடுத்துருக்காரு. அது ஃபேண்டாஸ்டிக்கானது. அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி வந்து அந்த பயிற்சி பண்றது அப்படின்ட்டு. அது பண்ணீங்கன்னா அப்படியே தலைவலியில அப்படி போறது நீ கண் கூட பார்க்கலாம். அப்படியே ஒண்ணு விட்டு போகும் தலைவலி. சோ அதனால இந்த 3 விஷயங்கள் வாழ்க்கையில கடைபிடிச்சீங்க அப்படின்னா யூ கேன் என்ன பண்ண முடியும், உங்களால மலச்சிக்கலையும் கிளியர் பண்ண முடியும். இது 2 இல்லைனாவே மனிதன் முழு மனிதனா வாழலாம். ஓகேவா? இப்ப சாஃப்ட்வேர் கம்பெனில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு 30 வயசு தாண்டாவே சுகருக்குன்னு தான் சொல்றாங்க. டாக்டர்கிட்ட போனா இன்சுலின் போட, ஒரு கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விரலையும் ஒரு சுகர் செக் பண்ணி ஒவ்வொன்றும் ஒரு இருக்குமா இருக்காதா? இருக்கும். இதுல ஒரு சுகர் இருக்கு, இதுல ஒரு சுகர். அப்போ சுகர் என்ன சொல்லுவீங்க? இதுல கம்மியா இருக்கு, அதிகமான சுகர் கம்மியாக, இதை பார்த்து சுகர் அதிகம் சொல்ல முடியும்? சுகர் எல்லாம் ஒரு இதே கிடையாது. எல்லாம் பயப்படுத்தி நம்ம அதுக்கு மருந்து எடுத்து வேற நோயெல்லாம் உருவாக்கிடுறோம். இதுக்கு மருந்து இருக்கிறனாலதான் பிரசவம் வருது, அதுக்கு மருந்து பக்கவாதம் வருது. மருந்துகள் அதிகமா போகும், நோய்களை அதிகப்படுத்துது. இயற்கையான முறையில நீங்க எதுவுமே பண்ணுங்க. ஒருத்தர் குத்திட்டான் அல்லது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்ப டாக்டர் தான் போய் ஆகணும். பட் ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ ஒரு சளியோ இருந்தா நீங்க இயற்கையான முறையிலேயே உங்களை குணப்படுத்த ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டுல பக்கத்துல இருந்தா யாருதான் சரி, நீங்க அந்த மாதிரி மெத்தட்ல பண்ணீங்கன்னா தான் வாழ்க்கை இனிமையா இருக்கும். புரியுதுங்களா? சோ நிறைய பேர் அதே மாதிரி ஒரு செம்பருத்தி ஒரு ஒத்த செம்பருத்திக்கு டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராது. ஓகேவா? கண் பிரச்சனையா என்ன சாப்பிடணும்? கேரட் கீரை வந்து எல்லா கீரை நல்லது. குறிப்பா முருங்கைக்கீரை ரொம்ப அவசியப்பா. முருங்கைக்கீரை சேர்த்து நல்ல எனர்ஜியும் கிடைக்கும் உங்களுக்கு. கேரட் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய் வந்து கண்ணுக்கு நல்லது. கண் பயிற்சி இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அளவு குழி மாதிரி இருக்கும். இது அப்படியே 5 டைம்ஸ் ஃபார்வேர்டும் 5 டைம்ஸ் பேக்வேர்டு, அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்ணாடி போட்டுதான் கூட ஒரு மாசத்துல தூக்கிடலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி இப்படி இதை டெய்லி ஒரு 5 டைம்ஸ் காலையும் மாலையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்ணாடி தூக்கலாம். இதுதான் அரவிந்த் கண் ஆஸ்பத்திரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. புதிய பாண்டிச்சேரி இடத்துல வந்து சொல்லி தராங்க எப்படி வந்து கண்ணாடி தூக்குறது அப்படின்னு. இந்த இடத்துல கரெக்டா குழி மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல குழி இருக்கும் கரெக்டா. அது அப்படியே நீங்க 5 டைம்ஸ் கிளாக் வைஸ் 5 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் மூட்டு வலியெல்லாம் வந்துன்னா இந்த காலுக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல முட்டி இருக்கும், முட்டிக்கு பக்கத்துல பிரஸ் பண்ணினாவே மூட்டு வலி எல்லா ஜாயின்ஸ் பெயின் எல்லாம் போயிடும். எத்தனையோ இயற்கை வைத்தியங்கள் நிறைய இருக்குது. நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டா பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, அந்த காலத்துல நம்ம விநாயகர் கோயில்ல போய் தோப்பு வரும் போதுங்களா, அதுலதான் ஏகப்பட்ட மருத்துவம் இருக்கு. நீங்க 20 டைம் ஒரு தோப்பு கரம் போறேன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு பாருங்க, எந்த நோயும் வராது. அது இன்னொரு மெத்தட் இருக்கு, இப்படி வச்சு பண்ணணும். தோப்பு கரம் காலை வச்சுட்டு இது பண்ணி பாருங்க, ரொம்ப டஃபா இருக்கு, பண்ண முடியாது, விழுந்துருவீங்க. சப்போஸ் பாத்ரூம் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மலம் கழிக்கலனா இந்த எக்ஸசைஸ் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 5 டைம்ஸ், இந்த பக்கம் 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல நீங்க பாத்ரூம் போயிருவீங்க. அப்படிலாம் சூடான ஒரு பால், சூடான வாட்டர் ஒரு டம்ளர் 2 டம்ளர் அடிச்சு பாருங்க, கம்ப்ளீட்டா போயிடும். அப்படி முடியல அப்படின்னா ஒரு பழம் சாப்பிட்டாரு, வாழைப்பழம் போயிடும். புரியுங்களா? அதே மாதிரி இந்த முடியெல்லாம் நிறைக்குது, கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா சோத்துக்கத்தலை பாத்தீங்களா, அலுவிரா, அத ஒரு மாஸ்க்கு ஒரு டைம் முழுங்குங்க. அப்படியே தோலை எடுத்துட்டு முழுங்கி பாருங்க. எல்லாம் அது வந்து மருத்துவ வங்கின்னே சொல்லுவாங்க, அது பேரு அலுவிரா வந்து மருத்துவ வங்கி. அதுக்குள்ள ஏகப்பட்ட வைட்டமின்ஸ் இருக்கு. சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுகர் வந்தா பாவக்காய், சோத்துக்கத்தாழை, சுண்டைக்கடலை, சுண்டைக்காய், அப்புறம் வந்து வேப்பங்கொழுந்து, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாவே சுகர் கம்ப்ளீட்டா போயிடும். சிறுநீரத்துல கல் இருந்தா யானை நெறிஞ்சி பொடி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, டம்ளர்ல போட்டு டக்குனு போயிடும். ரொம்ப சளி பிடிச்சிச்சிங்களா, நீர் கொத்துச்சு அப்படின்னா ஒண்ணு இல்ல, தூதுவளம் பொடின்னு ஒண்ணு நாட்டு மருந்து கிடைக்கும், லேகியம் இருக்கு, அதை சாப்பிட்டீங்கன்னாவே சளி கம்ப்ளீட்டா போயிடும். இது இங்கிலீஷ் மெடிசன் போட்டீங்கன்னா என்ன ஆகும், அப்படியே உள்ள ஸ்டோர் ஆகி காய்ச்சல் உருவாக்கும், அதுக்கடுத்து நோய் உருவாக்கும். நீங்க கியூர் பண்ண பாருங்க, உடலை வந்து கியூர் பண்ணுங்க. ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்லுவாங்க, எந்த நோய் பற்றாக்குறையோ அதுக்கு வந்து உணவுகள் மூலமா குணப்படுத்தும். எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், உணவு மூலம் தான் குணப்படுத்தணும் உடலை. உங்க உடலுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. தலைவலிச்சுன்னா அது இண்டிகேஷன் ஆஃப் சம்திங், காய்ச்சல் வந்துன்னா அது இண்டிகேஷன் ஆஃப் சம்திங், கால் வலிச்சா அது இண்டிகேஷன் ஆஃப் சம்திங். உடல் மொழியை புரிஞ்சுட்டு உணவுகளை எடுத்துக்கிட்டு முறையான உறக்கம் இருந்தால் எந்த நோயும் உங்களை அண்டாது. இதுவே இன்றைய
தலைப்பு. தேங்க்யூ.